ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திவ்யா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவும் டேஸ்டியான மிளகாய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆனியனை சாப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸையும் சாப் பண்ணி ஒரு சைடு வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சாப் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, கோஸு, குடமிளகாய் எடுத்திருக்கேன். அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பஜ்ஜிக்கு தேவையான மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு ரெண்டுத்தில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பேக்கிங் சோடா, மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிக்கலாம். கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கலாம். அதனால் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஒரு விஸ்க் வச்சு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கணும் மாவு. இப்போது நம்ம மிளகாயை வாஷ் பண்ணி அதை நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி அதில் இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபில்லிங்கை அதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். ஈவனாக இந்த மாதிரி எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பஜ்ஜி. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ அந்த மாவை ஒரு கிளாஸில் ஊற்றிக்கிறேன்னா அதை மிளகாயை அதில் டிப் பண்ணி ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் நல்லா 2 சைடும் ஈவனாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டோம்னா நம்மளோட டேஸ்டியான பஜ்ஜி ரெடி. இதை நம்ம கெச்சப்போட வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்படியேவும் சாப்பிடலாம், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.